ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம இபிஎஸோட வால்யூம் டைப்ஸ், அதுக்கப்புறம் இஎஃப்எஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இபிஎஸோட வால்யூம் டைப்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இபிஎஸில் வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் வால்யூம் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வால்யூம்ஸும் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எஸ்எஸ்டி வால்யூம்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்டி வால்யூம்ஸ்லேயே வந்து 2 டைப் ஆஃப் எஸ்எஸ்டி இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஜென்ரல் பர்பஸ் இருக்குது, அப்புறம் ப்ரொவிஷன் டைப் ஆஃப் எஸ்எஸ்டி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு சர்டன் அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டியில் வந்து 2 டைப் இருக்குது, GP3 அப்புறம் GP2 இருக்குது. ஸோ இதோட டியூரபிலிட்டி பார்க்கலாம். 99.8 to 99.9 டியூரபிலிட்டி இருக்குது. 0.2% வந்து ஆனுவல் ஃபெயிலியர் கண்டிப்பாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோன் இல்லைனா ஒரு ரீஜன் டவுன் ஆகுதுன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த எஸ்எஸ்டி அவைலபிளாக இருக்காது. ஸோ யூஸ் கேசஸ் வந்து இங்கே எஸ்எஸ்டியில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷனல் ஒர்க் லோடுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் விர்ச்சுவல் டெஸ்க்டாப், அப்புறம் மீடியம் சைஸ்ட், அப்புறம் சிங்கிள் இன்ஸ்டன்ட் டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி லோ லேட்டன்சி இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்கு, அப்புறம் பூட் வால்யூம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்ட் என்வரான்மெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வால்யூம் சைஸ் வந்து உங்களுக்கு 1 GB to 16 TB வரை இருக்கலாம். அதே மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்து 16,000 ஐஆப்ஸ். ஸோ GP3யில் வந்து மேக்ஸிமம் த்ரோபுட் 1000. ஸோ GP2வில் வந்து 250. ஸோ மல்டி அட்டாச் வந்து உங்களுக்கு GP3 அப்புறம் GP2 ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டியில் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்புறம் NVMe ரிசர்வேஷனும் வந்து இந்த GP3 GP2 வால்யூம்ஸில் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரொவிஷன் டைப்ஸ் எஸ்எஸ்டியோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரொவிஷனில் வந்து IO2 அப்புறம் IO1 2 இருக்குது. ஸோ லேட்டன்சி வந்து உங்களுக்கு சப்-மில்லி செகண்டில் இருக்கணும்னா இந்த ப்ரொவிஷன் டைப்ஸ் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஐஆப்ஸ் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் பர்பஸை விட நீங்கள் ப்ரொவிஷன் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்புட் அவுட்புட் இன்டென்சிவ் டேட்டா பேஸ் ஒர்க் லோடுக்கு இது யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதோட வால்யூம் சைஸ் வந்து உங்களுக்கு 4 GB 64 TB வரை சப்போர்ட் பண்ணும். ஸோ IO2 வந்து சப்போர்ட் பண்ணும், அப்புறம் 4 GB 16 TB வந்து IO1 சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்து உங்களுக்கு IO2 பிளாக் எக்ஸ்பிரஸில் தான் இருக்குது. ஸோ அதோட மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்து 2,56,000 ஐஆப்ஸோட சப்போர்ட் பண்ணும். நம்ம IO1 வால்யூம் டைப் வந்து நமக்கு 64,000 ஐஆப்ஸோட சப்போர்ட் பண்ணும். ஸோ த்ரோபோட்டுமே வந்து IO2 எக்ஸ்பிரஸில் தான் வந்து அதிகம். ஸோ 4,000 வரை சப்போர்ட் பண்ணும். நான் IO1 எஸ்எஸ்டியில் வந்து உங்களுக்கு 1000 தான் வரை சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரொவிஷன் டைப்ஸ் எஸ்எஸ்டியில் வந்து நீங்கள் மல்டி அட்டாச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொவிஷன் டைப்ஸ் எஸ்எஸ்டியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வால்யூம்ஸை வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி IO2 பிளாக் எக்ஸ்பிரஸில் வந்து உங்களுக்கு NVMe ரிசர்வேஷன் சப்போர்ட் பண்ணும், ஆனால் உங்களுக்கு IO1ல் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ பூட் வால்யூம் வந்து இது எல்லா எஸ்எஸ்டி டைப்லையுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜென்ரல் பர்பஸ் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனில் வந்து நீங்கள் பூட் வால்யூம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எஸ்எஸ்டி வால்யூம்ஸை பற்றி இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ த்ரோபுட் ஆப்டிமைஸ் HDD வால்யூம்ஸ் இருக்குது, அப்புறம் கோல்டு வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ST1 அதுக்கப்புறம் SC1 டைப் தான் 2 இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வால்யூம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் கேஸில் வந்து பிக் டேட்டா யூஸ் பண்ணலாம், அப்புறம் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லாக் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோல்டு வால்யூம்ஸ் வந்து நீங்கள் த்ரோபுட் ஓரியன்ட் ஸ்டோரேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேட்டா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்கன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கோல்டு ஹார்ட் டிஸ்க் வால்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து நீங்கள் கம்மி பண்ணோன்னா அந்த சினாரியோக்கு இந்த கோல்டு HDD வால்யூம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து வால்யூம் சைஸ் வந்து 125 GB 16 TB வரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்து 500, அப்புறம் 250 வந்து கோல்டு வால்யூம்ஸ்க்கு. ஸோ மேக்ஸிமம் த்ரோபுட் வந்து 500, அப்புறம் கோல்டில் வந்து 250. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் டைப்ஸ் வந்து உங்களுக்கு மல்டி அட்டாச்சும் வந்து சப்போர்ட் பண்ணாது, அதேமாதிரி பூட் வால்யூம்ஸும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் அதை டேட்டா வால்யூமாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வால்யூம். ஸோ இதில் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வால்யூம் வந்து மேக்னெட்டிக் வால்யூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ட்ரைவ்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இதுவும் வந்து நம்ம டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணாத இடத்துல வந்து இந்த வால்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்யூம் மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 GB 1 TB வரை சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்து 400 to 200. அதுமாதிரி த்ரோபுட் வந்து 40 to 90 வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வால்யூம் வந்து இந்த பூட் வால்யூம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பூட் வால்யூமாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இபிஎஸ் வால்யூம் டைப்ஸ் வந்து என்னென்னு இப்போ பார்த்தோம். ஸோ உங்களுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வால்யூம்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது இஎஃப்எஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இஎஃப்எஸ் வந்து எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். ஸோ இஎஃப்எஸ் வந்து ஒரு அமேசானோட மேனேஜ் சர்வீஸ். ஸோ லினக்ஸில் வந்து நம்ம NFS யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட மேனேஜ்டு வெர்ஷன் தான் இந்த அமேசான் இஎஃப்எஸ். ஸோ உங்களோட லினக்ஸ் ஒர்க் லோடுக்கு வந்து நீங்கள் இந்த அமேசான் இஎஃப்எஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் லினக்ஸ் நீங்கள் மேனுவலாக ஒரு என்எஃப்எஸ் சிஸ்டம் வந்து கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் எல்லாமே கரெக்டாக செட்டப் பண்ணணும். அதே மாதிரி மற்ற ஸ்டோரேஜ் அது எல்லாமே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃபுல்லி மேனேஜ் சர்வீஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அமேசான் இஎஃப்எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் வந்து நீங்கள் மேனேஜ்டு என்எஃப்எஸ் சர்வீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஎஃப்எஸில் வந்து நீங்கள் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இஎஃப்எஸ் வந்து உங்களுக்கு ஹைலி அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அது வந்து சிங்கிள் ஏசிலையும் க்ரியேட் பண்ண முடியும், அதே மாதிரி மல்டி ஏசிலையும் க்ரியேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் மல்டி ஏசியில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா எதாவது ஃபெயிலியர் இருந்தாலுமே வந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து நமக்கு ஃபைல்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுமாதிரி இது ஃபுல்லி எலாஸ்டிக் அண்ட் ஹைலி ஸ்கேலபிள். இஎஃப்எஸோட ஐஆப்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணனாலும் அதுவும் பண்ணிக்கலாம். இஎஃப்எஸில் வந்து ஒரு 3 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. இஎஃப்எஸ் ஸ்டாண்டர்ட், இஎஃப்எஸ் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ், அப்புறம் இஎஃப்எஸ் ஆர்கைவ். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இஎஃப்எஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணணும். இஎஃப்எஸ் இன்ஃப்ரீக்வெண்ட் வந்து நீங்கள் டேட்டா தான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்கன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயரில் நீங்கள் ஒரு 3 months வந்து யூஸ் பண்ண மாட்டீங்கன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இஎஃப்எஸ் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸில் வந்து நீங்கள் டேட்டா போட்டுக்கலாம். இஎஃப்எஸ் ஆர்கைவில் வந்து நீங்கள் டேட்டா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா இஎஃப்எஸ் ஆர்கைவில் வந்து நீங்கள் டேட்டா போட்டு வச்சுக்கலாம். இஎஃப்எஸ் ஐஏ வந்து உங்களுக்கு 95% காஸ்ட் வந்து லோவர் பண்ணும் இஎஃப்எஸ் ஸ்டாண்டர்டை விட. இஎஃப்எஸ் ஆர்கைவ் வந்து உங்களுக்கு இஎஃப்எஸ் ஐஏ விட 50% காஸ்ட் லோ பண்ணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்புறம் இன்டெலிஜென்ட் டயரிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் ஆர்கைவ் மூவ் பண்ணணும் இல்லை இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்க்கு மூவ் பண்ணணுன்றதை வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். 30 days மேலே உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவுமே ஆக்சஸ் ஆகலைன்னா நீங்கள் இன்னொரு டயருக்கு மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த்ரோபுட் மோட்ஸ். த்ரோபுட் மோட்ஸில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எலாஸ்டிக் த்ரோபுட் மோட், அதுக்கப்புறம் ஒன்று வந்து ப்ரொவிஷன் த்ரோபுட் மோட். எலாஸ்டிக் த்ரோபுட் மோட்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி அதை த்ரோபுட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். இல்லை ப்ரொவிஷன் த்ரோபுட் மோட்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான த்ரோபுட்டை வந்து நீங்களே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மோட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இஎஃப்எஸில் வந்து உங்களுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா ரெப்ளிகேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேட்டா வந்து இன்னொரு ரீஜனுக்கு நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். எதாவது ஃபெயிலியர் இருக்கும்போது அந்த இன்னொரு ரீஜனில் வந்து நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏடபிள்யூஎஸ் பேக்கப்பும் ஆப்ஷனும் இந்த இஎஃப்எஸ்க்கு வந்து இருக்குது. ஏடபிள்யூஎஸ் பேக்கப் சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இஎஃப்எஸோட டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் பேக்கப் எடுத்துக்க முடியும். இந்த இஎஃப்எஸ் வந்து உங்களுக்கு என்எஃப்எஸ் வெர்ஷன் 4.0 அப்புறம் வந்து 4.1 வந்து சப்போர்ட் பண்ணும். லேட்டஸ்ட்டாக இருக்க என்எஃப்எஸ் வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இஎஃப்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. உங்களோட லினக்ஸ் மிஷின்ஸில் வந்து நீங்கள் இந்த இஎஃப்எஸை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இஎஃப்எஸ் வந்து நீங்கள் கண்டெய்னர் அப்புறம் சர்வர்லெஸ் ஃபைல் ஸ்டோரேஜாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் கண்டெய்னர் சர்வீஸில் அதுக்கப்புறம் சர்வர்லெஸ் சர்வீசஸ், ஃபார்கெட், அப்புறம் லாம்டா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். EKS எல்லாமே சப்போர்ட் பண்ணும். செக்யூரிட்டி லெவல் வந்து நீங்கள் VPCயில் இருக்க செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி ரூல்ஸில் எதில் அலோவ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதேமாதிரி என்கிரிப்ஷனும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம EBS வால்யூம்ஸ் எப்படி என்கிரிப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இஎஃப்எஸ்ஸையும் நம்ம என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். இந்த இஎஃப்எஸ்ஸை வந்து நம்ம AWS டேட்டா சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இஎஃப்எஸ் ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் உங்கள் ஆன்ப்ரமிஸ் டேட்டா வந்து இங்கே ஸ்டோர் பண்ண முடியும். AWS டேட்டா சிங்க் சர்வீஸ் யூஸ் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் AWS ட்ரான்ஸ்ஃபர் ஃபேமிலி SFTP சர்வீஸை வந்து நீங்கள் இஎஃப்எஸ்ஸை வந்து ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது இஎஃப்எஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஎஃப்எஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் ஆப்ஷன் வந்து காட்டும். எந்த ஃபைல் சிஸ்டமும் இல்லாததால் நம்மளுக்கு இது காட்டல. நம்ம ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை நான் லான்ச் பண்ணும்போதே நம்ம இஎஃப்எஸ்ஸை வந்து மவுண்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிற டைமில் வந்து இஎஃப்எஸ் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இஎஃப்எஸ் இப்போது சர்ச்சில் போயிட்டு கொடுத்துட்டேன். க்ரியேட் ஃபைல் சிஸ்டம் கொடுக்கலாம். நேம் ஒன்று கொடுத்துடலாம். VPC எந்த VPCயில் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் கொடுக்காம நம்ம கஸ்டமைஸ் கொடுக்குறேன். நம்ம தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல் சிஸ்டம் டைப் வந்து 2 கேட்டிருக்காங்க. ரீஜனல் பேஸ்டாக வேணுமா இல்லை 1 zone வேணுமான்றது. சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோனில் வேணும்னா நீங்கள் அது 1 zone சூஸ் பண்ணிக்கலாம். நான் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ரீஜனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனேபிள் ஆட்டோ பேக்கப்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கப் ஆப்ஷன் வந்து AWS பேக்கப் யூஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்ஸ் வந்து எடுக்கும்.
ஸோ அதே மாதிரி அடிஷ்னல் ப்ரைஸிங்கும் இதுக்கு இருக்குது. ஸோ அதை டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் வந்து டேட்டா போயிடும். அதே மாதிரி ஆர்கைவுக்கு வந்து எத்தனை நாளில் போகணுன்றது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 30 டேஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலன்னா நம்ம இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் போயிடும். 90 டேஸ் ஆச்சுன்னா ஆர்கைவுக்கு போயிடும். ஸோ என்கிரிப்ஷன் வந்து நம்ம டிஃபால்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ த்ரோபுட் மோட் வந்து 2 இருக்குது. ஸோ என்ஹான்ஸ்டுன்னு ஒன்று இருக்குது, பர்ஸ்டிங்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ என்ஹான்ஸ்டில் வந்து நம்ம எலாஸ்டிக்னு இருக்குது, அப்புறம் வந்து ப்ரொவிஷன்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன்ட்னால் நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ த்ரூபுட்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எலாஸ்டிக்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேல் ஆகிக்கும். ஸோ நம்ம என்ஹான்ஸ்டில் எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மோடில் வந்து ஜென்ரல் பர்பஸ் தான் ரெக்கமெண்டட் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ நெட்வொர்க் ஆக்சஸில் வந்து நமக்கு இப்போ மவுண்ட் டார்கெட்ஸ் வந்து என்னென்னு சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ரீஜனில் உங்களுக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது அவிலிட்டி ஜோனில் வந்து ஒரு 2 அவிலிட்டி ஜோன் மட்டும் வைக்கிறேன். ஸோ யூஎஸ்சிஸ் 1A அப்புறம் 1B வைக்கிறேன். ஸோ அதுக்கு செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்க செக்யூரிட்டி பேஜ் சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் தனியாக செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் மேனுவலாக கொடுக்கணுன்னா அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கலன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் ஆயிரும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் பாலிசி வந்து இங்கே ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு இதில் எதாவது தேவைன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடிஷ்னலாக இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலை. ஸோ உங்கள் ரிக்குவயர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிவ்யூ அண்ட் க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸும் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஎம்மில் வந்து நம்ம இஎஃப்எஸ் வால்யூம் வந்து மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த விஎம் வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த என்எஃப்எஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்எஃப்எஸோட போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் இப்போ டெஸ்டிங்காக நான் 0.0 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஐபியிலேருந்து உங்களுக்கு என்எஃப்எஸ் ஒர்க் ஆகணும், ஸோ நீங்கள் அதை மட்டும் அலோவ் பண்ணால் இங்கே போதும். ஸோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக 0.0 கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ரூல்ஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே ரூல் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ டெல்நெட் பண்ணோன்னா எனக்கு வந்து இங்கே டெல்நெட் ஆகுது. ஸோ நம்ம இப்போது என்எஃப்எஸ் வந்து மவுண்ட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் இஎஃப்எஸில் போயிட்டு இந்த ஃபைல் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த அட்டாச் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டாச் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி மவுண்ட் பண்ணணுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ஐபி வழியாகவும் நீங்கள் மவுண்ட் பண்ணலாம், இல்லை டிஎன்எஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஎன்எஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இஎஃப்எஸ் வால்யூம் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நீங்கள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அது லேர்ன் மோட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இஎஃப்எஸ் கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதால நம்ம அமேசான் லினக்ஸில் இருக்க இஎஃப்எஸ் யூட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்து இந்த யூட்டில்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் வேறு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தென் ஓப்பன் சுசி அண்ட் எஸ்சிஎல்எக்ஸ் இருக்குது. தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டெபியனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமேசான் இஎஃப்எஸ் யூட்டில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால் அமேசான் இஎஃப்எஸ் யூட்டில்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்எஃப்எஸ் கிளைண்ட் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் மவுண்ட் பண்ண. ஸோ மவுண்ட் பாயிண்ட் வந்து நம்ம இஎஃப்எஸ்ன்ற மவுண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதை நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ /EFSன்னு கொடுக்குறேன். ஸோ மவுண்ட் பாயிண்ட்டும் நான் லாஸ்ட்டில் வந்து /EFSன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ மவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம DF-H போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ DF-H போட்டோன்னா இங்கே பார்க்கலாம், இங்கே நம்ம க்ரியேட் பண்ண இஎஃப்எஸ் வந்து இங்கே மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போதே எப்படி நம்ம இஎஃப்எஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் EC2 போயிட்டு இப்போது புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறேன். ஸோ TestVM2ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸில் வந்து நான் இப்போது US East 1B செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்து 1Aயில் இருக்குது. ஸோ 1Bயில் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது அதே செக்யூரிட்டி வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ வால்யூமும் நம்ம வந்து என்க்ரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த EBS வால்யூம்ஸ்லேயே வந்து இங்கே ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா இப்போ நம்ம இஎஃப்எஸ் வரும். ஸோ அதில் ஆட் ஷேர் சிஸ்டம் கொடுத்துட்டு நீங்கள் மவுண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஃபைல் சிஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மவுண்ட் பாயிண்ட் உங்களுக்கு தேவையான மவுண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாகவே இந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்து எனக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணோன்னா அதுவும் நீங்கள் பண்ண முடியும். நான் இப்போ அதை டிசைட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி நம்ம அதை செக்யூரிட்டியில் வந்து நம்ம தேவையான போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் இது தேவையில்லை. உங்களுக்கு தேவையான இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணணும்னா அதுவும் இது ஆட்டோமேட்டிக் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இஎஃப்எஸ் யூட்டில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி நமக்கு வந்து இஎஃப்எஸ் ஆட்டோமேட்டிக் மவுண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிகிட்டே நமக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆன உடனே நமக்கு வந்து இஎஃப்எஸோட ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் ஆகிருக்கணும். நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ லான்ச் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறதால நம்ம விர்ச்சுவல் CPU வந்து இதை அலோவ் பண்ணலை.
ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க விஎம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரன் ஆகிற விஎம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த விஎம் ஸ்டாப் ஆகிடுச்சு, நான் இப்போ லான்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ விசிபி லிமிட் வந்து அதிகமாக ஆகாதால் இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஸ்டாப் பண்ண இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் வந்து இப்போது அலோவ் பண்ணுது, ஏன்னா நம்ம விசிபி லிமிட் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷுவல் மிஷின் மட்டும் ஆனில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட் விஎம்மில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணலாம். ஸோ இப்போது இன்ஸ்டன்ஸ் லாகின் ஆகிடுச்சு. ஸோ ரூட்டை லாகின் பண்ணிவிட்டு இப்போ நான் DF5NH போடுறேன். இப்போ பார்க்கலாம், இங்கே EFS வந்து ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆகிடுச்சு. /MNT/EFS FS1. ஸோ உங்களுக்கு இதில் FS டைப் என்ட்ரியும் வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஃபைல் சிஸ்டமோட ஐடி இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி அதோட மவுண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் அதோட டைப் என்னென்னு, ஸோ அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பெர்மனெண்ட்டாக இந்த EFS மவுண்ட் பண்ணணுன்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் FS டேப்பில் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஃபைலை வந்து நான் EFS வால்யூமில் நான் க்ரியேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ நான் ஒரு டச் கொடுத்து ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டச் கொடுத்து 3 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 ஃபைலும் நம்மளுக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸில் வருதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணால் தான் அந்த இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை init 0 கொடுத்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த விஎம் இப்போ ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம டெஸ்ட் விஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் டெஸ்ட் விஎம்மை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் விஎம் வந்து இப்போது ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இப்போது ரூட்டை லாகின் பண்ணிவிட்டு DF5NH போடுறேன். ஸோ இப்போ DF5NH வச்சு போட்டால் நமக்கு இல்லை, ஏன்னா நம்ம வந்து டெம்பரரி மவுண்ட் தான் பண்ணோம். ஸோ மறுபடியும் நான் மவுண்ட் கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ மவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ DF5NH இப்போ கொடுத்தோன்னா நமக்கு EFS வால்யூம் வந்து இங்கே மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம /EFSல போயிட்டு ஃபைல்ஸை நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம டச் பண்ணி க்ரியேட் பண்ண 1 2 3 ஃபைல்ஸ் வந்து இப்போ நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன்னா நம்ம EFS ஸ்டோரேஜில் வந்து 3 ஃபைல்ஸும் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு EFS ரிக்குவயர்மெண்ட் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் EFSயை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஷேர்ட் ஃபைல் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம EBS வால்யூம்ஸோட டைப்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் EFSோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம EFS எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம ECD இன்ஸ்டன்ஸில் வந்து மவுண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.